துணைத்தலைவர் பழக்கடை அனிபாபாய் அவர்களே, பொருளாளர் தர்கா துவேல்பாய் அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய டாக்டர் நிலாபாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட சிறுபான்மை அமைப்பினுடைய தலைவர், சிறப்புரையாற்றி எங்களையும் பேச அழைத்திருக்கின்ற அன்பிற்குரிய திரு ரகீம் பாபா அவர்களே, சிறுபான்மையினுடைய மாவட்ட அமைப்பாளர் எனது அன்பு சகோதரர் போட்டுதலுக்குரிய திரு நவாஸ்கான் அவர்களே, துணைத் தலைவர் கபீபுல்லா அவர்களே, துணை அமைப்பாளர்கள் ஷாஜகான் அவர்களே, அண்ணன் தோட்டம் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, ஷரீப் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, சையத் முஸ்தாபா அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழக சட்டத்துறையினுடைய இணைச் செயலாளர் மூத்த வழக்கறிஞர் திரு மணிராஜ் அவர்களே, கொல்லப்பட்டி நகர்மன்றத்தினுடைய தலைவர் முனவர் ஜான் அவர்களே, துணைத் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் தோட்டம் கசீர் அவர்களே, திரு வாசிம் ராஜா அவர்களே, அண்ணன் குமார் உள்ளிட்ட மாநகரத்தினுடைய செயலாளர் திரு எஸ்.பி. கனராஜன் அவர்களே, மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி கவிதா கணேசன் அவர்களே, துணை மேயர் திரு தாரணி சரவணன் உள்ளிட்ட வருகை தெரிகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பு விழுந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி, நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி என்பது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக உங்களோடு நாங்களும் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த சிறப்பான நிகழ்வுகளை பங்கு பெற செய்த உங்கள் அனைவருடைய நல் உள்ளங்களுக்கும் எங்களது அனைவரும் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை ஒவ்வொரு மக்களும் நன்றி உணர்வோடு மனதில் கலைஞர் அவர்களை நிலைநிறுத்தி இன்றும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் வழியில் திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய நண்பனாக, சகோதரனாக, இல்லத்தில் ஒருவராக இருந்து எப்பொழுதெல்லாம் ஒன்றிய அரசு சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதலை நடத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் முதல் நபராக ஒருங்கிணைத்து நெஞ்சுரத்தோடு அதை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நமக்கு மக்களுக்கு அரணாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல்வேறு சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்த பொழுதும் கூட மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக சிறுபான்மை மக்களோடு தலைமையேற்று அதை நடத்தி மக்களுக்கு அரணாக சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தையும் கொண்டு வந்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இன்று மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் ஆசையோடு அதை வாசிக்கின்ற பொழுது சிறுபான்மையர் நலன் என்று அந்த பக்கத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது பள்ளிவாசலை புனரமைப்பதற்கு 10 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்ற ஒரு சிறப்பான பகுதியும் அதில் இடம்பெற்றிருந்தது. உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக ஒவ்வொரு வகையிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு மக்களுக்காக அடித்தட்டு மக்களுடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கு பேசுகின்ற பொழுது டாக்டர் சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதில் ஒரு கோரிக்கையை இடம்பெற்றிருக்கின்றன. ஏற்கனவே சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இப்போது படித்து பார்த்தேன். அதோடு சேர்ந்து கரூர் மாவட்டத்தில் கட்டக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். விரைவில் அதற்கான அனுமதி கொடுப்பதற்கு உங்களோடு இருந்து நானே அதை கண்காணித்து முழு அனுமதி கிடைப்பதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே இந்த பள்ளிவாசல் கட்டுகின்ற பொழுது கூட சில மின்மாற்றிகள் முன்னாடி இருப்பதை மாற்றித் தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதை உடனடியாக சொல்லி மாற்றி கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த கட்டிடத்தை கட்டி வணிக வளாகம் கட்டுகின்ற பொழுது முதல் செங்கலை எடுத்து வைத்த உங்களில் ஒருவனாக நின்று இந்த அரங்கத்திலே பேசக்கூடிய வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனங்களுக்கு அந்த சான்றிதழ் என்பது அரசியலில் ஒவ்வொரு முறையும் நாம் கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாற்றி ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட அந்த கல்வி நிறுவனங்களுக்கு அந்த சிறுபான்மை சான்றிதழை வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை இன்று கல்வி நிறுவனங்களை வெளிநடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர் வழியில் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு ஒரு உறுதியை உங்களுக்கு சொல்கிறேன்.
உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்களது சகோதரனாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்கள் குடும்ப நண்பராக இருந்து நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை முழுவதுமாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட அளவில் செய்யக்கூடிய பணிகளை நாங்களே முன்னின்று நிறைவேற்றி தருகின்றோம். முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கோரிக்கைகள் இருந்தால் நிச்சயமாக உங்கள் சார்பாக நானே மாற்றும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதையும் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு பேசுகின்ற பொழுது கூட சகோதரர்கள் முழுமையாக எடுத்து சொன்னார்கள். புனித கற்பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு சென்னையிலே 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக பிரமாணமாக கட்டணம் அமைப்பதற்கான அறிவிப்பை பார்த்த பொழுது உள்ளபடி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னால் அந்த பயணத்துக்கு செல்லக்கூடியவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலே தங்கி அதற்கு பிறகு புறப்பட்டு செல்வது என்பதற்கு அனைவரும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை முதலமைச்சர் எந்த அளவுக்கு சிந்திச்சிருந்தாங்கன்னு பார்க்கணும். முதலமைச்சருடைய சிந்தனை எந்த அளவிற்கு அதில் அடங்கி இருக்கிறது என்பதை மட்டும் நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும். யாருக்காவது இப்படி ஒரு சிந்தனை வருமா? யாராவது அதை யோசித்து பார்க்க முடியுமா? இதுவரை இருந்தவர்கள் யாரையும் அதை யோசிக்கவில்லை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதை யோசித்து அதற்கான நிதிகளையே வழங்கி அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், ஒன்றிய அரசு சிறுபான்மை மாணவ செல்வங்களுக்கான கல்வி உதவித்தொகையை நிறுத்திட்டார். அப்படி நிறுத்தப்பட்ட கல்வி உதவியை கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று அதை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 1 லட்சம் சிறுபான்மை மாணவ செல்வங்கள் மாண்பு முதலமைச்சருடைய ஆசையோடு அந்த கல்வி உதவித்தொகையை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே ஒரு உறுதியை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே அன்போடு எடுத்து சொல்கின்றேன். உங்களுக்கான அரசு, நமக்கான அரசு, நமக்கான முதலமைச்சர், நம்மை பாதுகாக்கின்ற முதலமைச்சர், நம்மை பாதுகாக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை நெஞ்சிலே நிலைநிறுத்தி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து ஆதரவை தருகின்ற நீங்கள் அனைவரும் வரக்கூடிய காலங்களிலும் முழுமையான ஆதரவை வழங்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோளாக வைப்பது, பள்ளிவாசல் சார்பாக நம்முடைய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்திட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை நம்மோடு தெரிவித்துக் கொண்டு வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய புனித ரமலான் மாதத்திலே சிறுபான்மை மக்களுக்கு ஏறத்தாழ ஒரு 1500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கலாம் என்று ஏற்கனவே முடிவு செய்திருக்கின்றோம். சனிக்கிழமை காலை ஒரு 11 மணி அளவில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து விரைவாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர் 1500 பேர் பங்கு பெறக்கூடிய வகையில் அந்த நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிடுவோம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்வில் அழைத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி அனைவருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்களை மாண்பு முதலமைச்சர்கள் சார்பாகவும் மாண்பு துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. உனக்காகவே நோன்பு வைத்தோம், உன்னுடைய ரிஸ்கை கொண்டே நோன்பு இருக்கிறோம், எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு விடுபட்ட செய்தி. மாண்புமிகு அமைச்சர்கள் அவர்கள் கடந்த வாரம் ஹலாலான முறையிலே எப்பொழுதும் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாதாரத்தாலும் உதவி செய்யக்கூடியவர் கடந்த வாரம் ஹலாலான முறையிலே பொருளாதாரத்திலே சின்ன பள்ளிவாசலுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சலாம்.
நான் எடுத்துட்டேன் வாங்கண்ணா நான் எடுத்துட்டேன் வாங்கண்ணா